எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தோட சிறப்பு. ஆடி மாதத்தில் செவ்வாய் முருகர் வழிபாடு எவ்வளவு உகந்தது, அது மட்டும் இல்லாமல் அழகு அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது முருகரோட அழகு தாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு கூட பாடல் இருக்குங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு தெய்வமாக சொல்லப்படுவது முருகர் வழிபாடு. இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். குறிப்பாகவே ஆடி செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகனை மனதார நினைத்து வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் முருகனை செவ்வாய்க்கிழமையில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது, இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகர் ஒரு சக்தி வாய்ந்த இந்து தெய்வம். எவர் பார்த்தீங்களா? சிவபெருமான் மகன் மற்றும் பார்வதி தேவி. முருகன் விநாயகர் பெருமானின் தம்பி. உலகெங்கிலுமே உள்ள பல தமிழர்களால் வணங்கப்படும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மிகவும் பிரபலமானவர். முருகன் இந்தியா முழுவதும் மற்றும் உலகின் பிற பகுதிகளிலும் வணங்கப்படக்கூடியவர். அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் தான் முருகன். முருகப்பெருமான் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார். முருகப்பெருமான் சண்முக, கந்தா, கதிர்வேலா, தண்டாயுதபாணி, கார்த்திகேயா, சுப்பிரமணியர் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இந்த அற்புதம் வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில ஏன் முருகன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுறாங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. ஏன் அப்படின்னா, காலையில் வீட்டோட முன் நட்சத்திர கோலம் போட்டு முருகப்பெருமான உங்களோட வீட்டிற்கு அழைக்கவும், செவ்வாய்க்கிழமைக்கு முன் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செஞ்சு முருகன் புகைப்படம் அல்லது சிலையை பூக்கள் மற்றும் மாலைகளால் அலங்கரித்து கொள்ளலாம். பஞ்சாமிர்தம், இனிப்புகள் மற்றும் இறைவனுக்கு பிடித்தமான நைவேத்தியத்தை நீங்கள் வழங்குங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் தோஷங்கள் அனைத்துமே குறைந்து வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு உரிய ஒரு நாளாகவும், அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதம் இருப்பதற்காக மிக சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது. மேலுமே முருகா அப்படின்னா அனைத்து துன்பங்களுமே பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் மனதார விரதம் இருக்கிறதுனால வருவாயானது அதிகரிக்கும். குடும்பத்தை பார்த்திங்களா, அமைதியானது நிலவும், மன நிம்மதியும் அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் முருகருக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது. ஒருவரோட செல்வ நிலை உயர காரணமாக இருப்பவங்க அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. இதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்கள் பார்த்திங்களா வணங்கப்படுறாங்க. மேலுமே நம்ம எப்படி விரதம் இருப்பது, எப்படி நம்ம வணங்குவது, வாங்க விரிவாக பார்க்கலாம். முருகருக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தான் செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து தீபாரணம் செஞ்சு வழிபடுறதுனால நம்மளோட வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கை அனைத்துமே சீராக மாறும். அதோடு மட்டுமில்லாத எதிர்பாராத அளவுக்கு புகழோ சக்தியுமே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும். அதே போல தாங்க உள்ளத்தில் நம்பிக்கையும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். முருகப்பெருமான் வேலை வணங்குவதே என் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமும் இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலுமே 3 திரிகள் என 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தாலே நம்மளோட வாழ்வில் சீரும் சிறப்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்.
நாம் விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. விரதத்தை தொடங்கும் போது முருகனின் அண்ணனும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படின்னா இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செஞ்சு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. முருகப்பெருமானோட அருளையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும். எந்த நட்சத்திரம் விசேஷமானது அப்படின்னா முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உள்ளது. இந்த கார்த்திகை விசாகம் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள அந்த விரதத்திற்கு பலன் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகனுக்கு ரொம்பவும் சிறப்பானது போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது. சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது முன்னோர்களோட அருள்வாக்காகவும் சொல்லப்படுது. முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவுமே செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்தால் அதற்கு மாபெரும் சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே அனைத்து கஷ்டங்களுமே தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அன்று மாலை முருகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் மந்திரத்தை சொன்னாலே வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அரசாங்க வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வேலை கிடைக்க முருகருக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவில்களுக்கு நீங்கள் சென்று தீபத்தை ஏற்றி நீங்கள் மனதார நினைத்து வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே இந்த தீபத்தை கூட நீங்கள் ஏற்றலாம். ஒரு சின்ன பாக்கு மட்டை தட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வைங்க. அதன் மேலே 2 சின்ன மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி முருகனுக்கு 2 மாம்பழம் நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. மேலுமே முருகப்பெருமானுக்கு முன்பு இந்த விளக்கை வைத்துவிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்துமே மனதார நினைத்து வைக்க வேண்டும். இது மாம்பழம் சீசன். ஞானப்பழம் முருகனுக்கு கிடைக்கவில்லை. ஞானப்பழத்தை இந்த கலியுகத்தில் நம்மளால் சென்று தேட முடியாது. ஸோ ஞானப்பழத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை வாங்கி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக நீங்கள் வைங்க. முருகப்பெருமானுக்கு கிடைக்காத அந்த ஞானப்பழத்தை இந்த நாளில் நைவேத்தியமாக வைத்து நீங்கள் முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலுமே அது உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்று மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றுவதற்காக சென்ற முருகப்பெருமானுக்கு ஞானப்பழம் கிடைக்கவில்லை. இன்று இந்த உலகத்தையே காக்கும் முருகப்பெருமானுக்கு மாம்பழத்தை நாம் நைவேத்தியமாக வைத்து வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே பலிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போதுமே வெற்றியாக அமையும். முருகன் மந்திரத்தை நீங்கள் மனதார நினைத்து உச்சரித்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். ஓம் சரவண பவ சரணம், ஓம் சண்முகா சரணம், ஓம் கந்தா சரணம், ஓம் கடம்பா சரணம், ஓம் குமாரா சரணம், ஓம் முருகா சரணம், ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்தாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை மனமுருக சொல்லிக்கொண்டு சரணாகதியோடு வழிபாட்ட கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செஞ்சு கொள்ளுங்க. வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த மாம்பழங்களை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ளலாம். முடிந்தால் யாராவது 2 ஏழைகளுக்கு நீங்கள் தானமாகவும் கொடுக்கறதுனால இது உங்களுடைய விருப்பம் தாங்க. இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. 2025 ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் முருகனை மனதார நினைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னாலும் முருகப்பெருமானையும் இந்த மாதத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாகவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த 2025 ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுவதன் மூலம் அவங்களோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருது. ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடும் போது காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு முருகரோட படம் அல்லது சிலையை பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம், முருகன் பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாராயணம் செய்யலாம். மேலுமே பழங்கள், பால் போன்றவற்றை முருகனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த முருகர் வழிபாடு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை
வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி கேட்டு தாராளமாக